Hello everyone, welcome to Shiva Maths. இன்னைக்கு Algebra Example 3.7 பார்க்க போகிறோம். The question என்னன்னா, solve x by 2 minus 1 equals y by 6 plus 1 equals z by 7 plus 2. இது ஒரு equation. அடுத்து இன்னொரு equation என்னன்னா, y by 3 plus z by 2 equals 13. See, நம்ம எப்போவும் ஒரு linear equation 3 variablesனா x y z வச்சு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். x y z வச்சு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை 2ஆக ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போவோம். ஆனால் இங்கே ஒரு லாங்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சி, ஒரு ஈக்குவேஷன்லேயே 2 ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அப்படின்னா இந்த டேர்ம் இதுக்கும் ஈக்குவல், அதே மாதிரி இந்த டேர்ம் இதுக்கும் ஈக்குவல், அண்ட் ஹென்ஸ் திஸ் டேர்ம் மற்ற ரெண்டுக்கும் ஈக்குவல். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஆல்வேஸ் we will start with சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல ஈக்குவேஷன், இவனை எடுத்து முதல்ல கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சிடலாம். ஸோ y by 3 plus z by 2 equals 13. ஸோ இப்போது இது ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது. x by 3யும் சரி, z by 2வும் சரி. ஆனால் இது டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2y plus 3z divided by 6 equals 13. அப்போது 2y plus 3z equals 13. 6 or 8 3 are 16, remainder 1 78. ஓகேவா? equals 78. ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2y plus 3z equals 78. ஸோ இது எப்படி வந்துச்சு? நம்மளோட லாஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுனால நமக்கு கிடச்சது. ஸோ இதை டன், முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய ஈக்குவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை 2 ஸ்லிட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் யாருக்கும் ஈக்குவல், இவங்களுக்கும் ஈக்குவல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் பேர் பண்ணி எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் அகெயின் இவங்க 2 பேரையும் பேர் பண்ணி எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய் பேர் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? x by 2 minus 1 equals y by 6 plus 1. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் x and y ஒரே பக்கமாக கொண்டு வரலாம். ஸோ x by 2 minus y by 6 equals plus 1, and இந்த ஒன்று அந்த பக்கம் போய்டும் plus 1. ஸோ it will be 1 plus 1 2 ஆகிடும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி டினாமினேட்டர்ஸ் வேறையாக இருக்குது. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் சிம்பிளாக. 6x minus 2y divided by 12. So, மேலே 2 காமனாக எடுத்தால் 3x minus y divided by 12 equals to 1, 6. So, what we will get? 3x minus y equals 2 multiplied by 6. So, which is equals 3x minus y equal 12. இதுதான் என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி கிடச்சிச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணதுனால. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ் இந்த ஒய் இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன இருந்துச்சு? x by 2 minus 1 equals z by 7 plus 2. And again x by 2 அப்படியே வச்சுக்க போகிறோம். minus 7 by 2. 2 இந்த minus 1 அந்த பக்கம் போனால் plus 1. So denominators equal ஆகல. So cross multiply. 7x minus 2z divided by 14 equals 3. ஸோ இதை அகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் 7x minus 2z 14 3s are
42. ஸோ 42 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 எடுத்து எழுதிடலாமா? ஓகே. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடச்சிச்சு? 2y plus 3z equals 78. இதுதான் ஈக்குவேஷன் 1 கிடச்சிச்சு. ஈக்குவேஷன் 2 என்ன கிடச்சிச்சு? 3x minus y equals 12 கிடச்சிது. ஓகேவா? அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன கிடச்சிச்சு? 2y plus 3z equals 7x minus 2z equals 42 கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் 3 ஈக்குவேஷன். இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதில் எக்ஸ் இசட்டு தான் இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் ஒய்செட். ஸோ இது ரெண்டுலேயும் சின்ன டேர்ம் தான் இருக்குது. ஒய் இங்கே இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி ஒய்யை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன்னா அண்ட் அகெயின் எக்ஸிசெட்டு எனக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இங்கே ஒய் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே 2y இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -2y கிடச்சிரும். அப்புறம் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் போதும். பண்ணலாமா? ஓகே. ஸோ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 multiplied by 2 gives. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன வச்சோம்? 2y plus 3z equals 78. ஓகேவா? ஸோ நான் ஈக்குவேஷன் 2 வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x minus 2y 24 கிடைக்கும். ஸோ இதை நான் லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2y போட்டுக்கிறேன், அப்புறம் 6x போட்டுக்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். 24. இது ரெண்டையும் அப்படியே ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடச்சிரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 6x plus 3z equals 12, 9, 102. ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயுமே 3 இருக்குது. ஸோ நான் 3யை காமனாக எடுக்கிறேன். ஸோ 2x plus z equals 102. ஸோ கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 3 3s are 9, ரிமைண்டர் 1 4. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 2x plus z equals 34னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸ் அண்ட் இசட்டில் வந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? ஸோ அதை ரெண்டையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது? 7x. ஸோ இங்கே என்ன இருக்குது? 7x minus 2z இருக்குது. இங்கே 2x plus z இருக்குது. ஸோ இங்கே -2z, இங்கே +z. ஸோ இதை 2ஆல் இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இது ரெண்டையும் என்னால் சால்வ் பண்ண முடியும். பண்ணலாமா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான் இருந்தோம்? ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 into 2. அப்போது 7x minus 2z equals 42. ஸோ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன ஆகும்? 4x plus 2z. ஸோ ஆட் தான் பண்ணுறோம். அப்போ தான் -2z plus z கேன்சல் ஆகிடும். ஈக்குவல்ஸ் 68. ஓகேவா? ஓகே. ஸோ பண்ணால் 4 plus 7 11x plus 0 equals 10 110. ஓகேவா? ஸோ 11x equals 110. ஸோ 11 கேன்சல் ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 10. சூப்பர். ஸோ இப்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதே ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். சப் x equals 10 and equation 4. 2x plus z equals 34 இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 10 plus z equals 34. ஸோ 20 plus z equals 34.
z equals 34 minus 20 equals 14. So z ஓட வேல்யூ என்ன 14. ஸோ இப்போது எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். சப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 10 and equation 2 அது என்னது 3x minus y equals 12. So 3 into 10 minus y equals 12. So 30 minus y equals 12. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 12 இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். ஸோ 30 minus 12 equals y. Therefore y equals 18. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய் இசட் மூணோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிடலாமா? Therefore x equal to 10, y equal to 18 and z equals 14. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம் உங்கள் எல்லாருக்கும் இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.